உங்க குழந்தையோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்குமா, உடனே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஆகணும். சார் என் புள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க சார். என் சொத்தை எல்லாம் வித்தாவது பணத்தை கட்டிடுறேன். என் பொண்ணை காப்பாத்துங்க சார். உங்க கால்ல வேணா விழுறேன் சார். பணம் எல்லாம் பிரச்சனை இல்லம்மா, யாராவது இதயத்தை கொடுத்தா உடனே காப்பாத்திடலாம். இதயத்தை யார் சார் தருவாங்க? நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். டாக்டர், என்னுடைய இதயத்தை எடுத்தாவது இந்த அம்மா குழந்தையோட உயிரை காப்பாத்துங்க. உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது சார். கண்ணு 2 இருக்கு, ஒன்னு கொடுத்துடலாம். கிட்னி 2 இருக்கு, ஒன்னு கொடுத்துடலாம். இதையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. கொடுத்தா நீங்க செத்து போயிருவீங்க. டாக்டர், நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் இதயத்துல இடம் முடிச்சிருக்கேன். நான் வரும்போது கொண்டு வரல எதையும். ஆனா இந்த அம்மாவோட குழந்தைக்கு தான் என்னுடைய இதயம். நீயா அறுத்து எடுக்கிறியா இல்ல நான் அத்து தட்டா? நீங்க நல்லா இருக்கணும் புண்ணியவானே. இந்த பொண்ணு நாளைக்கு ஒரு வேலு நாச்சியார், ஔவையார், ஜான்சராணி, அன்னை தெரசா, இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா, கிரேன் பேடி, சானியா மிதிச்சா. கட் 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 அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு ஒன்மோர். அது சாணியை மிதிச்சா இல்லைண்ணே, சானியா மிர்சா. டப்பிங்ல மாத்திக்கலாமே. இம்ப்ரூவ் டெக்னாலஜி, டோன்ட் வரி ப்ரோ. கேமராமேன் நீங்க சொல்லுங்க. அதை எப்படி சார் டப்பிங்ல மாத்த முடியும்? அப்ப ஒன்ன மாத்திடுவேன். டப்பிங்ல என்னென்னமோ பண்றேன், இதை பண்ண மாட்டோமா சார்? இது அடுத்த படம் நீதான். அதுக்கு தானே அப்படி போட்டேன். எவ்வளவு காம்ப்ரமைஸ். சே சொல்றாங்களே சுதா. ரசிகர் கூட்டத்தை பத்தீங்களா? இருமா இருமா, ஓவராலா சார், நீங்க நடிச்ச லத்திகா படத்தை ஆஸ்கார் அனுப்பிருக்கீங்களே, கண்டிப்பா கிடைச்சிருங்களா? ஷூர் ஷூர். சார் நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் அந்த வயசு வரலமா. என்ன சார் சொல்றீங்க? ஹீரோயின் கல்யாணம் பண்ணா மாசு போயிடும், ஹீரோ கல்யாணம் பண்ணா மவுசு போயிடும். சார், நீங்க அடிக்கடி ஃபாரின் போறீங்களே, ஏன் சார்? நோ கமெண்ட்ஸ். மதுக்கடை மூட சொல்லி அடிக்கடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, நீங்க ஏன் சார் நோ கலந்துக்கல? கமெண்ட்ஸ். சார் பதில் சொல்லுங்க சார். அடி மைக்கெல்லாம் பிடிச்சி மண்டை அடிச்சுடுவேன். போங்கடி. சும்மா சம்பந்தம் இல்லாம கேள்வி விட்டேன்னா அப்புறம் தாறுமாறா. தெய்வமே தெய்வமே, அங்கே பாருங்க தெய்வமே, அங்கே பாருங்க. இந்த பார்க்க வந்த மக்கள் வெயில நிக்கிறாங்க, எனக்கு எதுக்கு ஏசி? அதானே உடனே மரத்தடியில சேர போடு. பார்க்க வந்த மக்களுக்கு சோற போடு. போடுறேன். ஈவினிங் பேப்பர்ல பெருசா இந்த நியூஸ் போடு. இவர் தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட நம்பர் 1 ஸ்டார். பன்னி தாண்டா பல குட்டி போடும், யானை ஒரே குட்டி தாண்டா போடும். நான் யானை குட்டிடா. கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு? கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு? கண்ணாமூச்சி ஆடுறதுக்கு நான் ஒன்றும் தலை இல்லடா. உன் தலையை எடுக்க போற தருதலாம் அறக்க விடலாமா? அரிசி அரைச்ச மாவு பவர முறைச்ச சாவு. உலகம் பூரா சுத்தி இருக்கேன், ஆனா மதுரைக்காரங்க மாதிரி ரசிகரை நான் பார்த்ததே இல்லையா? மதுரை சொல்லுங்க. உலகம் பூரா சுத்தி இருக்கேன், ஆனா மதுரைக்காரங்க மாதிரி ரசிகரை நான் பார்த்ததே இல்லை. ஏன் உயிரை வாங்குறீங்க? சூப்பர் கலந்து. தம்பி, படம் போட்டாச்சுடா, படம் போட்டாச்சு. ஸ்டாப். ஏய் ஆ ஏய் ஜோ ஜோ ஒட்டதன்னா பட்டன் போயிடுற. யார்கிட்ட திரையில பாக்குறதுக்கு இந்த மாடு இவ்ளோ பெருசா இருக்கு, நேர்ல எப்படி இருந்திருக்கும்? இந்த சீன் பண்ணும்போது நீங்க கூட இருந்தீங்களா? 30 வருஷமா நான் கூட தானே இருக்கேன். ஸ்டாப். கொம்ப பிடிச்சு திரு, கழுத்த மடக்கு தெய்வமே. அந்த கையாட்ட எடுக்கிற, அப்படியே பிரட்டு பிரட்டுறா. கொம்ப கடிச்சு துப்பு. 2 கொம்பையும் புடுங்கடா. மடக்கு.
காலக்கோட்டம் அப்பாடா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கினார் மாட்டேன். அதுக்கு பின்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி, அதுக்கு பின்னாடி உனக்கு தானையா அந்த அமைப்பு. மாட்ட திணறத்தில் அடக்கினி ஐயா. ஒரு சூட வச்சிருக்கலாம், ஒரு தேங்காய் வச்சிருக்கலாம் ஐயா, எதையாவது ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிருக்கலாம். திசை சுத்தணுமே. நானே வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன மெய் மருந்து உட்காந்துருக்கீங்க? நினைச்சு பார்த்தப்பா, ரொம்ப கொடுத்து வச்சங்க நீங்க. ஆமா ஆமா. அண்ணா என்ன இல்ல, அவங்க நான் கட்டிக்க போற பொண்ணுண்ணே. இந்த படத்துக்கு ஆஸ்கர் கன்ஃபார்ம். அண்ணா தலைவர் கையால தாலி எடுத்து கொடுத்தாரு, நான் கல்யாணமே பண்ணிப்பேன். அவர் என்ன தாலி எடுத்து கொடுக்கறது? தாலியே வாங்கி தர சொல்றப்பா. அல்வா மாதிரி இருக்கு. பேசிக்கிட்டீங்களா? லைன்ல வந்துட்டார் பாரு. அதெல்லாம் நான் தான் பேசுவேன். தலைவரை சொல்லுங்க. என்னங்க, நான் உங்க பொண்டாட்டி பேசுறேன். ஐயோ, ஏன் கேக்குறீங்க? பாகுபலியை கிராஸ் ஆயிடுச்சு தலைவரே. பாகுபலியோட மொத்த வசூலும் ஒரு ஷோவில் கலெக்ஷன் ஆயிடுச்சு. சொல்றி நான் தான் பேசுறேன். அப்புறம் எதுக்கு பீலா விடுறீங்க? 4 பேருக்கு அப்படி தாண்டி பேசணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்னது? ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்திருக்காருங்க. கொப்பையா எப்போ வந்தா? அவரை திட்டாதீங்க. இப்படி பாசம் வச்சு தான் இருக்கிறாங்க. பூரா தூக்கிட்டு ஓடி போயிட்டா. இதோ பாருங்க, உங்களை ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் கவனியா அப்படி சொல்லுச்சு? இல்ல, உண்மையா சொன்னாருங்க. உங்களை மாதிரி மாப்பிள்ள எங்க தேடி எடுத்தாலும் கிடைக்க மாட்டாருன்னு சொன்னாரு. ஆமா, உலகத்துல என்னைய மாதிரி மாப்பிள்ள இல்லைனாக்கா அப்புறம் ஏன்டி ஓன் தங்கச்சிக்கு இன்னொரு மாப்பிள்ள பார்த்தா? சீ, செல்போனுக்கு 2 சிம் கார்டு கேக்குது. அப்புறம் ஒரு சின்ன மேட்டர் தலைவரா. இந்த பையன் ஊர்ல இருந்து ஓடியாண்டா. ரொம்ப விசுவாசமான பையன். நான் அஸ்டண்டா சேர்த்துக்கவா? எதுக்கு? எனக்கு தான் நீ இருக்கல்ல. அப்படி இல்ல தலைவரே, நான் பேமெண்ட் வாங்க போகும்போது உங்களுக்கு பக்கத்துல துணையா ஒரு ஆளு வேண்டாமா? அதுக்கு சரி சரி சரி. தம்பி ஒழுங்கா இருப்பல்ல? சார் நான் வச்சுக்கவா? வச்சுக்க. அப்ப நீங்க இவ்வளவு வச்சுக்கங்க. தொட்டு கூட பார்க்கல. உட்காருமா. என்ன சொல்ல? கணத்துல காயா? போங்க சார், நீங்க கடிச்சது தானே? நான் கடிச்சதா? எப்ப கடிச்ச? என்ன நாய் கடிச்ச மாதிரி இருக்கு? நைட்டு நானும் அதானே சொன்னேன், ஒண்ணுமே தெரியாதமா. சொல்ல, ஷூட்டிங் வேணா கேன்சல் பண்ண சொல்லிட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், டைரக்டர் பாவம். சொல்ல, நீ ஒண்ணு கண்டுக்கார. யோ எந்திரியா. ஏயா, வரும்போது ஒன்ன மட்டும் தானே வர சொன்னோம். அஸ்டண்ட் பூரா கூட்டிட்டு வர. ஒவ்வொருத்தரா காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சு கதை சொல்றதுக்கா? தெய்வம் கோச்சுக்குமா இல்லையா? போங்கப்பா, நீங்க போங்க. வெளியே போச்சு. கிடக்காங்க லூசு பேல கத்திட்டு இருக்காங்க இவர். ஆமா, இப்போ என்ன சீனு? ஆக்சுவலா இப்ப சாங் போறோம் சார். சாங் ஓபன் பண்ணா எனக்கு தெரியாதா சாங் ஓபன்? தெய்வமே, சாங் ஓபன் பண்றா. அப்படியே ரத்தன கம்பள விரிச்சு அதுல நடந்து வர்றீங்க. சொல்லு சார். அப்படியே கம்பளத்தை விரிச்சு அதுல 100 கேல்ஸ நிப்பாட்டி உங்க தலைமையில அப்படியே பூவை போடுறோம் சார். பூவை கொட்டலாமாடா? ஐயா, பூ பட்டு மண்டை உடைஞ்சு வச்சனா? பூவுல மண்டை உடையதா? இப்ப வேணா உடைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கேர்ள்ஸ் பூரா பாம்பே கேர்ள்ஸ். அறிவு இருக்காடா மடையா? அது பழைய மாடல்ரா. பேங்காக்ல இருந்து வர சொல்றா. தலைவரே, நம்ம 2 பேரும் தாய்லாந்து போயிருக்கோம். தொட அத வர சொல்லுங்க. அத வரப்பா. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ஆடுறாங்களே, காஸ்டியூம் எவ்வளவுதான் இருக்கணும்? இப்படி இன்னைக்கு சாங் சங்கு தாண்டா உங்ககிட்ட. சரி, இன்னைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? டங்குடா. ஆமா, இப்போ எனக்கு ஹீரோயின் யாரு? கரிஷ்மா, கரீனா அந்த மாதிரி பாம்பேல ட்ரை பண்றேன் சார். நோ. இப்போ எனக்கு மீனா பொண்ணு எப்படி இருக்கும்? யோ, அது பச்சை மண்ணியா? பச்சை மண்ணுங்கிறது முக்கியம் இல்ல, மீனா பொண்ணுங்கிறதாடா முக்கியம். மீனா பொண்ணு லட்டு கொட்டுமுடா துட்டு. இன்னைக்கு தேதி 8. இந்த படம் இட்றோம். நம்ம கதையில என்ன பண்றோம்னா சார், ஃபர்ஸ்ட் கதையை ஓபன் பண்ணோம்னா சார், பெரிய பாத்ரூம். அந்த பாத்ரூம்ல நம்ம ஹீரோயின் குளிக்க வர்றா சார். வந்தவ டவுல இதுல இருந்து இது வரைக்கும் தான் சார் கட்டிருக்கா. கீழே ஒண்ணும்ல, மேலே ஒண்ணும்ல. அது எது கட்டணும்? அது இல்ல, நம்ம அந்த படம் எடுக்கல சார். அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடுக்குல பாம்பு வந்துச்சு சார். பத்தியாடா, சாயிர கூட அங்கதானே சாயிரா. ஹலோ, எழுந்துச்சு, கதையை கேளுங்க. அப்புறம் பாம்பு எங்க வந்துச்சு? அந்த பொந்துக்குள்ள சார். பாத்ரூம்குள்ள பொந்து இருக்குல்ல, அந்த பொந்துக்குள்ள பாம்பு வந்துருச்சு சார். சரி. அப்படியே வந்த பாம்பு ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கால சார். அப்படியே பாம்பு நேரா வந்துச்சா, அவ காலு கிட்ட வந்துச்சுல. அப்ப நமக்குன்னு கை ஒண்ணு உள்ள வச்சு, அந்த கை யாரு தெரியுமா? கட் பண்ணா அது நீங்க தான். நீங்க அவளை பார்க்க, அவ உங்களை பார்க்க. நீங்க அவளை பார்க்க, அவ உங்களை பார்க்க. நீங்க அவளை பார்க்க, அவ உங்களை பார்க்க. அப்படியே கட் பண்ணா சார், உங்க 2 பேரும் பாம்பு பாக்குது. ஐயோ, அப்ப பாம்பை தூக்கிருக்க? போங்க சார். இப்படித்தான் போன படத்துல பாம்பை தூக்குனீங்க. உங்க படம் ஃபெயிலியர் ஆயி போச்சு. பாம்பு தனியா நடிச்சு 2 படம் ஹிட் ஆயி போச்சு. பாம்புக்கு உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு சார். அப்ப நீ ஒண்ணு பண்ணுங்க, சீன் இருக்கட்டும், பாம்பு மட்டும் மாத்திருங்க. பின்ன நான் மலை பாம்பு விடுவாங்க. இது நல்லா இருக்கு. அங்க இருந்து பாக்கும்போது தில்காலே ஷாருக் கான் மாதிரியே இருக்கு. சட்டை வேற மஞ்சள் அரைச்சு பூசுன மாதிரியே. வாங்க தம்பி, வாங்க தம்பி. தம்பி எல்லாம் மதுரையில இருந்து வந்திருக்காங்க. நீங்க என்ன உசுரு? ஐயா, எனக்கு நல்லா தெரியுமா, சிம்மக்கல் சேர்ல இவர் கோரிப்பாளைய ரகுமாத், இவர் பழகானத்த பாபு. வாங்க தம்பி, உட்காருங்க தம்பி, சும்மா உட்காருங்க. அட உட்காருங்க உட்காருங்க தம்பி. தம்பி, நீங்க உட்காருங்க தம்பி. மடியில உட்கார்ந்துறாதீங்க. இங்க உட்காரு. டான்ஸா இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கீங்க. மன்றத்தை நல்லபடியா பாத்துங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன். சாப்பிட்டு தான் போகணும். சரியா?
கருப்பு. பாசத்துக்கு முன்னால தாண்டா நான் பனி, என்ன பதிச்சுக்கிட்டா நான் தாண்டா உனக்கு சனி. பார்த்தா தாண்டா நான் காமெடி, பத்த வச்சா நான் சரவடிடா. விளையும் பேர் முளையிலங்கிறது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பங்க்சுவாலிட்டிக்கிறீங்க? 3னா 2:30க்கு வந்துடுறான், 2:30னா 1:30க்கு வந்துடுறான். அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டியை கீப் அப் பண்றேன். கதை சொன்னா பாருங்க, நானே 3 நாள் பேச்சு மூச்சு இல்லாம இருந்தேன். இந்த வர சொல்றேன் மகா கட்டிக்காரு. ரொம்ப நல்லவன். பாப்பா வரட்டும் அவ. ஹாய் சார், ஜெகன். வாங்க உட்காருங்க. இட்ஸ் ஓகே. எஸ் சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த ஏசி கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? எதுக்கு தம்பி ஆஃப் பண்ணணும்? ஏதாவது நாய்ஸ் கேட்டா வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடும் சார். அப்படியா தம்பி? ஆமா சார். செல்ல கொஞ்சம் மியூட் போடுங்க சார். நான் இருக்கணுமா போகணுமா தம்பி? சரி சார், அதுக்கு இல்ல. அது அப்படி என்ன பண்றியப்பா? செல்ல கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எனக்கு நிறைய கால்ஸ் வரும் சார், அதான் ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்க தம்பி. டைட்டில் வந்து உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட. ரொம்ப வில்லங்கமான டைட்டிலா இருக்கு. நெகட்டிவ் தான் இப்ப ட்ரெண்ட். நீ வேற ஏதாவது காமெடி இருந்தா அவன்கிட்ட சொல்லு, என்ன மாதிரி யூத்ல சொல்லாத. நல்ல மாஸ் கதையா சொல்லுப்பா. ஓகே சார். இப்போ உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கதை சார். இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்கிரிப்ட் சார். டைட்டிலே வந்து பவர் ஸ்டாரின் கோடாலி. கரெக்ட். பவர் ஸ்டாருங்கிற கோடாலிங்கிற. ஓகே டன். ஹீரோக்கு ஒரே அப்பா ஒரே அம்மா. ஒரே அப்பா ஒரே அம்மாவா? நல்ல சென்டிமெண்ட்ல. சொல்லு. உங்கள மாதிரியே ரொம்ப அழகான ஒரே தங்கச்சி சார். உங்க அப்பா கேரக்டர் லைட்டா ஜொல்லு பாட்டி சார், உமனை சார். சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாரு, ஏத்து வீட்டுல இருக்கிற இன்னொருத்தன் பொண்டாட்டிய நைஸா கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு ஓடியே போயிட்டார் சார். ஓடிட்டானா? ஓடிட்டான். உங்க அம்மா ஒன்னும் சாதாரண லேடி இல்ல சார், போல்டு லேடி. எடுத்தாங்க ரிவெஞ்ச். கொப்பா ஒருத்திய கூட்டோம்னாங்களே சார், அந்த கேரக்டர். அவங்களோட புருஷனை உங்க அம்மா கரெக்ட் பண்ணிட்டாங்க சார். சோ அவங்கள எஸ்கேப். நீங்க உங்க தங்கச்சி 2 பேர் இருக்கீங்க சார். தங்கச்சி கேரக்டர் ஒன்றும் வீக் இல்ல சார். அவன் என்ன நினைச்சா, 50 வயசுல எங்க அம்மாக்கே இவ்வளவு மார்க்கெட் இருக்கிறப்போ எனக்கு இருக்காதா? சரி, இந்த வீட்டுக்கெல்லாம் கேபிள் கொடுப்பான்ல சார், உங்க தங்கச்சியும் ரிவெஞ்சா அந்த கேபிள் காரனை கூட்ட விட்டா சார். ஓடிட்டாளா? போட்டா. இப்ப நான் யார் கூட ஓடி போறேன்? அது அங்கதான் சார் ட்விஸ்டே வச்சிருக்கேன். கதைப்படி ஹீரோ கேரக்டரா இருக்கிற நீங்க ஒரு திருநங்கை சார். கிளைமேக்ஸ் கட்டுருங்க சார். சொல்லு. 3 பேரும் ஓடி போயிட்டு உங்களை முச்சத்தில் நிறுத்திட்டாங்க. நீங்க ஒன்னும் சும்மா இல்ல, வாங்க நீங்க ஒரு கோடாலிய. அதான் டைட்டில். ஓடி போனவங்க கொப்பனை, ஓடி போனவங்க அம்மாவை, ஓடி போனவங்க தங்கச்சிய, 3 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு 3 பேரையும் வெட்டி கொல்றீங்க சார். இதுதான் கிளைமேக்ஸ். 3 பேரை வெட்ட மாட்டான்டா. முதல்ல உன்னை வெட்டிட்டு உன்னை கூட்டு வந்தா மாதிரி தர. அவனை வெட்டு வந்தானே தம்பி அசத்திருப்பானே. கொய்யால சூப்பரா சொல்லிருப்பானே. சொன்னா எல்லாத்தையும் சொன்னா. என்ன பார்வை விகாரமா இருக்கு. என்னண்ணே கண்ணாடியை வாயில வச்சிருக்கீங்க? சும்மா வச்சா கொடைஞ்சு கோர்த்து விட்டாண்டா. நல்லா தானே கதை சொல்லிருப்பேன். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கிளம்பேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. குத்துறாண்டா வாயில. ரொம்ப அடிச்சிட்டானே. நீங்க காட்டுங்க. இந்த வர்றா. ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகும் முதல்ல. தம்பி நான் இருக்கனே, உன்னை நான் பாத்துக்கிறேனே. எப்படி பாப்பா? நீ இந்த அசிஸ்டன்ட் ஆச்சா பைசா கேட்க. இப்போ ஒரு 300 கொடுங்கண்ணே. ஒரு கோட் அடிச்சிட்டு மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆக்கிறேன். மார்னிங் 6 மணிக்கு மகேஷ் பாபு பார்க்க போறேன் ஃளைட்ல. ஹைதராபாத்துக்குண்ணே. தெலுங்கு ஹீரோ மகேஷ் பாபு. ப்ளீஸ் பாக்குறேன், அசத்துறேன். அண்ணனுக்கா ஒண்ணு செய்ய. இதே கதையை போய் சொல்லு. அண்ணா கதை சொல்றேன், கமிட் ஆவறேன். தம்பி உங்களுக்கு வீடு கார்லாம் வாங்கி தரேன். போயிட்டு ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நன்றிண்ணே, வரேண்ணே. போடா. கார் வாங்க வரேன், பங்களா வாங்க வரேன். என் வேலையை கட்டுறேன்டா, என் வேலையை கட்டுறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் தானேயா? அசிஸ்டன்ட் டைரக்டர் டியூட்டி என்னன்னு தெரியுமா? கண்டுனிட்டி ஒழுங்கா பாத்தியா? புனிடா முண்டோ முட்டாள் மடையா கம்னாட்டி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சும்மாவா? அது எவ்வளவு பெரிய பதவி தெரியுமா? யோ போயா, ஹீரோவே இன்னும் வரல. காஸ்டியூம் கொண்டு வந்துட்டான். காஸ்டியூம். ஹாய் ப்ரோ. ஹவ் ஆர் யூ? ரொம்ப லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல. இப்ப எடுக்க போற ஷாட் என்ன தெரியுமா? சிகரெட் எடுத்து இப்படி போட்டு அப்படி பிடிக்கணும். யார் போடுறது? நீங்கதான். யார் பிடிக்கிறது? நீங்கதான். அப்ப சூப்பர் ஸ்டார் மாதிரியா? எஸ். ஒரு சூப்பர் ஸ்டார். நீ டுபாக்கோராச்சே. அப்பா சாருக்கு சிகரெட் கொடு. ரெடியா? நேரா டேக் போயிடலாமா? ஆக்ஷன். ஒன் மோர். ஆக்ஷன்.
ஆக்ஷன் ஆக்ஷன் கட் 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 ஒன் மோர் கட் 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 ஒன் மோர் இது வரைக்கும் 6 பாக்கெட் சிகரெட் காலியா இருக்கு. அப்படி பார்க்க போகும்போது அந்த கம்பெனில ஒரு நாள் எடுத்தாங்க. இப்ப ஜெர்மன் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இப்ப தென்னை மரத்தை எடுத்துக்கங்க, சாலை சரியில்லைன்னா மழை பெய்யும். அதுக்காக ஏன்னா ஏன் சொல்றேன்னா என்னையா சொல்ல வர நீ கேட்கல ஒன் மோர் கொள்றான். நீ பேசியே என்ன கொல்ற. இதுக்குதான் நான் டூப் போடலாம்னு சொல்றேன். காட் 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 முண்டோ முட்டாள் அறிவட்டவனே, அவனை அடிக்க முடியாதுடா, அதான் உன்னை அடிக்கிறேன். என்ன அடிக்கிறீங்க? நான் உன்னை அடிக்கல, அவன் என்ன அடிப்பாட்டா. நீ ஒஸ்டட் ஆடுறா, அடிச்சுக்கிட்டே போகடா. பின்னாடி டூப் ரெடியா இருக்க, அவனை வச்சு எடுக்க. தெய்வமே 6 படம் கிட்டு கொடுத்தவன், கரெக்டா துட்டு கொடுத்தவன், ஒரு சிகரெட்டியாவது ஒழுங்கு. அப்படி மத்ததுக்கெல்லாம் நான் டூப் போட்டுக்கிறேன். போட்டுக்க. ஆமா, 1/2 மணி நேரம் பிரேக் விட சொல்லிடுவா. சொல்லு. சொல்லிடுவா. ட்ரைனா பண்ணிக்கோமா. ஓகே, ஒரு 1/2 hour பிரேக் விட்டுறலாமா? யோ, இன்னும் ஒரு ஷாட் கூட இருக்குல, அதுக்குள்ள பிரேக்கா? எதையா பண்ணி தொலைங்க. அட என்னையா உன்னோட? ஓ, ஏன் தெய்வமே போட்டு சொல்றேன். வா கேரவுக்கு. சம்பந்தமே இல்லாம சம்பந்தோட உங்களை கனெக்ஷன் பண்ணிருக்காங்கல பத்திரிக்கையில. சம்பந்தப்படுத்தி எழுத சொல்லு. ஓகே ஓகே. அப்புறம் முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி கன்னட படத்துக்கு டேட் கேட்டிருக்காங்க. வாங்கி போடு. அதே தேதியில தெலுங்கு படத்துக்கும் கேட்டிருக்காங்க. என்ன செய்யலாம்? ரெண்டையும் புக் பண்ணு. தெய்வமே, ஏதாவது போன் வந்துச்சா பாருங்க. காலையில இருந்து நீ என்ன போன் கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த வந்துடுறப்பா, இது ஒரு நிமிஷம். இந்த வந்துடுறேன். யாருமே கூப்பிடல சார், சும்மா பீல விட்டு போறாரு சார். நம்மளை ஏத்தி விட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களோ? பொருளா போன் வந்துருச்சு. ஹலோ, போஸ்டர் இருக்காரா? ஸ்பீக்கிங். நான் யாரும் கேட்க மாட்டேரா? சாட்ல இருக்கேன், அப்புறம் பேசுறீங்களா? நான் சொல்றத கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவேல். சரி, நீங்க யாரு? நானா ஐடி ஆஃபீஸ்ல பத்மநாபன் பேசுறேன். அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? என்ன விஷயம் சார்? நாளைக்கு வாரத்துக்கு ரைடு வர போறா, கொஞ்சம் சேஃபா இருங்க. புரியுதா? உங்க பணத்தை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இந்த தடவை நம்ம அவனுக்கு ஃபோன் பண்ணோம்ல, இனிமே அவனே நம்மள கூட வைப்பார். ஏ துரை, கமான். தெய்வமே வந்துட்டேன், தெய்வமே வந்துட்டேன். வாயா சீக்கிரம். வந்துட்டேன். என்ன என்ன தெய்வமே? டேய் போடா போடா. என்ன தெய்வமே? சார் மேக்கப். யோ மேக்கப் யா. நேரத்துக்கு கிளம்பிருக்கணுமே, ஏன் ஃபோன் பண்ண மாட்டான்? டைம் என்ன பிரதர்? மணி 5:30. தேங்க்ஸ் பிரதர். அண்ணா ஒரு நிமிஷம். கை என்னன்னாச்சு? ஒரு நடிகருக்கு 60 அடி கட் அவுட்ல ஏறு பாலாபிஷேகம் பண்ணும்போது தவறி கீழே விழுந்துட்டேன். அதுல இந்த கை போச்சு. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி போயிட்டா. அப்புறம் என் வாழ்க்கையே போச்சு. வரேன் பிரதர். தம்பி, நம்ம பிளான் பண்ணபடி கரெக்டா வந்துகிட்டு இருக்கேன் தம்பி. பணம் கட்சிச்சானே தம்பி, 100 கோடி வண்டிகளை ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்க இருக்கீங்க? எந்த இடம்னு சொல்ல முடியல, பக்கத்துல வந்தவன போன் பண்றேனே. நீங்க சீக்கிரம் வந்துருங்க, நம்ம பாண்டிச்சேரி போறோம். அங்க எல்லாத்தையும் நம்ம பங்கு போட்டுக்கிறோம். பாண்டிச்சேரியா? ஒரு ஆப் வாங்கி இங்க விலை சீப்பா இருக்கும். 100 கோடி வருதுண்ணே. நம்ம ஏன் லோக்கல்ஸ் இருக்கு, ஃபாரின் போய் ஒரு ஆஃப் அடிப்போம். ஆனா வழியில எதுவும் சிக்கல்லாம் இல்லைல்ல? ஒரு சிக்கல் இல்ல தம்பி. அண்ணன் ஆண்டிவே, டோன்ட் வரி. இவதுக்கு போன் பண்றா முதல். இப்ப போய் நேரங்காலமா தெரியாது போல் இருக்கு. சொல்லு சொல்ல. யோ மாமா, நீ சாப்பாடு வாங்கிட்டு வரியா இல்ல ஹோட்டல் போடுமா? சாப்பாடு நான் வாங்கிட்டு வரவா? ஏய், நான் முன்னாடி இருந்த மாமன் இல்லடி. ஏன் இன்னைக்கு உனக்கு புதுசா 2 கொம்பு முளைச்சிச்சா? 25 கோடிக்கு அதிபதிடி. என்னையா நைட்ல தான் தண்ணி போட்டு உளருவ, இப்ப பகல்ல உளர ஆரம்பிச்சிட்டியா? நான் சொல்ற விவரத்தை கேட்டுக்க. அப்படின்னா மாமா, நிஜமாவா மாமா? ஏய், இப்ப புரியுதா நான் சொல்றது? கால் 2 தூக்கி தோல்ல போட்டுருவேன். ஆனா பிரேக்க கீழே வச்சு விட்டாங்க. 1 கோடியில நமக்கு 25 கோடி. யோ, அறிவு இருக்கா உனக்கு? மூளைக்கட்ட முட்டை கோசு. ஏடி? பின்ன என்னையா? யார் அந்த 3 பேரும்? எதுக்கு நாம அவங்களுக்கு பங்கு தரணும்? இதோ பாரு, அப்படியே அந்த 100 கோடி எடுத்து வந்து என்கிட்ட கொடு. ஸ்ட்ரைட்டா அந்தமான் போறோம், ஆளுக்கு ஒரு தீவு வாங்குறோம். எப்படி? ஆளுக்கு ஒரு தீவு எதுக்குடி? ஒரு பெரிய தீவா வாங்கி நம்ம 2 பேரும் ஒண்ணா குடும்பம் நடத்துவோம். ஒரே தீவு 2 பேரு.
சரி மாமா, சீக்கிரம் வண்டியை திருப்பிட்டு இங்க வந்துரு. திருப்பிட்டேன் சண்டைக்காரியா இருந்தாலும் மண்டைக்காரியா இருக்காயா. தெரியாமையா முன்னோர்கள் சொன்னாங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்கிறாரு. அந்தமான். ஐயோ, நீ யாரு? நான் தாண்டா உன் மனச்சாட்சி. என்ன மாதிரியே இருக்க? மனச்சாட்சினாவே ஒன்ன மாதிரி தாண்டா இருப்பா. கேன பையல வந்த விஷயத்த சொல்லு. உன் பொண்டாட்டி பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பணத்தை எடுத்துக்கிட்டு இப்படியே வீட்டுக்கு போனாயினா பவர் ஸ்டார் பின்னாடியே வந்து பணத்தை பூரா தள்ளிட்டு போயிருவேன். பணம் இல்லாம வீட்டுக்கு போனாயினா உன் பொண்டாட்டி உன்னை செருப்புனால அடிச்சு வெளியே தள்ளிடுவான். இப்ப என்னதான் செய்ய சொல்றேன்? கிட்டவா. சரி சரி, யாரு பாக்குறதுக்குள்ள உள்ளவா. இவையே இப்ப போய் போன் பண்றான். சட்டப்பைய சாட்டேன். டேய் என்னடா? தெய்வமே சொல்லுங்க. ஏன் எங்க இருக்க? பணமும் நானும் சேஃப்டியா இருக்கோம். ஐடி ரைடு போயிடா. அதுதான் எனக்கு தெரியுமே. ஏற்கனவே வந்து ரைட தான் பீதியை கிளப்பி விட்டுருக்காங்க. சரி, பணத்தை எடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு வா. அப்புறம் நான் எங்க போய் தெய்வமே? உங்களை விட்டா வேற யார் இருக்கா எனக்கு? வந்துடுறேன். ஜாக்கிரதை, தொலைச்சிருவேன். ஏண்டா உனக்கு பணம் ஒரு கேடா? 100 கோடி ஓவ. இனிமே போனுங்கன்னு பண்ண நடக்கிறத வேறடா. டேய் இங்க வர்றா. எல்லாம் உழைப்புடா. எல்லாமே என் உழைப்புடா. வணக்கம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரபல திரைப்பட நடிகர் பவர் ஸ்டாரின் உதவியாளர் லாரியில் மோதி விபத்து. உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. டாக்டர், Yes, I am power star. I am Dr. Rajadiraja Rajakulotunga Raja Marthanda Raja Gambira Kathavaraya Krishna Kamarajan FCS FRCS MBBS London. Tired இருக்குதா? முடியல டாக்டர். Take your seat. Take your seat. டாக்டர், துரை ஏதாவது சொன்னானா? No, என்கிட்ட இது சொல்லல. உங்ககிட்ட இது சொன்னானா? இல்ல டாக்டர். எப்ப டாக்டர் கண்ணு முழிப்பான்? முழிக்கலாம், முழிக்காமையும் போகலாம். He's a coma patient. நீங்க எப்படி முழிக்கிறீங்க? துரை என் மேனேஜர் டாக்டர். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். அவன் எப்படியாவது கண்ணு முழிக்கணும் டாக்டர். கண்டிப்பா. அவன் முழிச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க டாக்டர். கண்டிப்பா பண்றேன். தைரியமா இருங்க. முழிக்க வச்சிடுறேன். அப்ப நான் வரேன் டாக்டர். வாங்க. டாக்டர் 50 100 முன்ன பண்ணாலும் பரவாயில்ல. வர முழிக்காம பாத்துக்கோங்க. என்ன இது? அவன் முழிக்கணுங்கிறா, இவன் முழிக்க வேணாங்கிறா. அவனுக்கு ஏதாவது முழிக்குதா? எனக்கு முழிக்குது. கோடி. பவர் ஸ்டார் பேசுறேன். பேசுங்க டாக்டர், ஏதாவது டெவலப்மெண்ட் தெரியுதா? இங்க இன்சைட் டெவலப்மெண்ட், அவுட் சைட் டெவலப்மெண்ட்லாம் நல்லா நடக்குது. நான் உடனே அங்க பரப்பிட்டு வரட்டா? நீங்க அந்த தப்ப பண்ணாதீங்க. பணத்தை மட்டும் அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க. என்னுடைய துரை எப்ப கண்ணு முழிப்பான்? நீங்க வசூல் ராஜா MBBS படம் பார்த்தது இல்லை? ஐயோ, நான் தமிழ் படமே பார்த்தது இல்ல டாக்டர். ஒன்லி ஆடிட் படம் மட்டும் தான் பார்ப்பேன். அதுல வர்ற பிரகாஷ் ராஜா என்ன பார்க்க கூடாது, கமல்ஹாசனா என்ன பார்க்கணும். நாங்க பக்காவா ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுவோம். ஓகே டாக்டர், ஓகே. லூசு பேர் டாக்டர் இருப்பானோ? ஐயோ, நாளா பிரிச்சு நாசமா போத்துருச்சேன். சில நேரத்துல இதுக்கு தான் பொட்டாட்டி வச்ச மணி கவுந்து படுக்கும் பெட்டுல கரன்சி நோட்டு கட்டுல மணி குடுக்கிறவன் குடுத்துட்டா குறைய பிச்சு குவிச்சுட்டா குத்தாட்டம் குமாலோ மணி. ஏண்டா கூறுகட்ட கொங்காப்பல, இந்த 100 கோடியுமே உனக்கு தானே. அதுல என்ன 1000 ரூபாய் மட்டும் எடுத்து தனியா வைக்கிற? வைடா. அதுவும் சரிதான். அப்ப நான் கிளம்புறேன். பணத்தை பத்திரமா பாத்துக்க. மறுபடியும் கூறுகட்ட தானே பாய்ச்சிக்கிட்டீங்கடா. மனச்சாட்சிக்கிறது கூடவே தானே நான் வருவேன். தனியா எப்படி இருப்பேன்? அப்ப வந்து தொலை. பவர் ஸ்டார் உருண்ட லொகேஷன் சேஞ்ச். ஐயோ, 100 கோடி டாக்டர். வாசல்லாம் வா கைராசிக்காரி. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது நீங்க சொல்லக்கூடாது. வேற யார் சொல்லுவா? டாக்டர் தான் சொல்றாரு. வாங்க டாக்டர், நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க டாக்டர், அசிஸ்டன்ட் டாக்டர், அவங்க நர்ஸ், நான் துறச்சுங்க ஹாஸ்பிட்டல். கரெக்டா ரிலீஸ் பண்ணுங்க. ஆமா, நான் எத்தனை நாள் அங்க இருக்கேன்? எத்தனை நாள் ஆனா என்ன?
கோமால இருந்த நீ எப்ப கண்ணு முழிச்ச? கோமாவா? நானா? பின்ன நானா? நீங்க கைராசிக்காரர். என்னை ரிலீஸ் பண்ணுங்க டாக்டர். ரிலீஸ் பண்றேன், பணம் வரட்டும், ரிலீஸ் பண்றேன். ஊச்சி போடு. டாக்டர் மாதிரியே மொரட்டு ஊசிய தூக்கி அடிச்சிய. பேஷண்ட் கண்ணு முழிக்கிற வரைக்கும் ஏன் இப்படி விட்டீங்க? தெரியல டாக்டர். டாக்டர் அவர் தான் கியூர் ஆயிட்டாரு. அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கோம். உனக்கு மாசம் சம்பளம் வேணுமா வேணாமா? வேணும். அப்ப அது வரைக்கும் அவங்க வேணும். யாராவது துறையெல்லாம் நீ பொழைக்க மாட்டான், பணமாயிட்டான். இனிமே தெய்வத்துக்கு எல்லாமே நான் தான். வாங்க தெய்வமே. ஐயோ நீங்க நடந்தா என் கால் வலிக்குமே. பார்த்து உட்காருங்க. தொப்பி இடிச்சிட போகுது. தொப்பி இடிச்சா நெஞ்சு வலிக்கும். பல்ஸ் நார்மலா இருக்கு. நம்ம ஊசி போடுறீங்களா? கரெக்ட்டா தான் டாக்டர் போடுறேன். டாக்டர் முடிஞ்சிடுச்சா? சண்டாளி. நீ முடிக்கணும்னு நினைக்கிறியா முழிக்கணும்னு நினைக்கிறியா? முடிக்கணும் டாக்டர். எதுக்கும் நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கோ. டாக்டர் உங்க வாயால அப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. அப்படி இவருக்கு ஏதாவது நாய் இவர் சேர்த்து போயிட்டாருன்னா கூடவே நானும் உடன்கட்டை ஏறிடுவேன் டாக்டர். நீ ஏறிட்டாலும் நான் சொன்னேன் அப்புறம் வா இஷ்டம். கம் ஆன் சிஸ்டர் ஸ்ட்ரே தூக்கிட்டு வா. ஃபாலோ மீ. நானே உன் கழுத்தை கடிச்சு கொன்னுடுறேன். இவனுமா பார்ட்னர். என்னடா சொல்லும் எப்படி வேர்த்திருக்கு? கரகண்டவா. வெளிய என்ன அவ்வளவு வெக்கையாவா இருக்கு? ஆமா கண்ணே, நீ ஏசி உள்ள ஜிலு ஜிலுன்னு இருக்கும்போது வெளியே ஒரே புழுக்கமா இருக்கு கண்ணே. இவன் மட்டும் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோயேன், நான் அவ ஜாலியா இருக்கலாம். ஆனா இவன் போய் சேர மாதிரி தெரியல. பேசாம தலைக்க நிறுத்து, நானே அம்பி கொண்டுவா. 100 கோடி இவன் செத்துட்டா பிரச்சனை ஆயிடும். ஏய் நாங்க போயிட்டு வரதுக்குள்ள நீயாவே செத்துரு. ஏரோ தானே புக் பண்ண. ஹலோ, நான் சிஎம் பேசுறேன். சார் சொல்லு சார். என்னய்யா நீ ஏதோ கட்சி ஆரம்பிக்க போறியாமே? ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா சார். இப்பதான் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு வந்ததை வாட்ஸ்அப்ல பார்த்தனே. சார் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நடிகர் சார், நானும் ஒரு நடிகர். ஒரு மரியாதை நிமித்தமா நானும் போயிருந்தேன் சார். யோ அவரு நீ ஒண்ணா? அது என்ன அரிசி அரைச்சா மாவு பவரம் முறைச்சா சாவுன்னு நல்லா பேசியிருக்கேன். ஒரு ரைமிங்காக ஒரு பில்டப் சார். என் ரசிகர்களுக்கு அதான் பிடிக்கும் சார். அதெல்லாம் படத்துல மட்டும் வச்சுக்க, என்ன தொலைச்சிருவேன். சரி சார், சரி சார், சாரி சார். கட்சி கொடியெல்லாம் டிசைன் பண்ணிருக்கியாமே? சார் அது காஸ்டியூம் டிசைன் சார். அது கட்சி கொடின்னு சொல்லி யாரோ தவறா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இனிமே நீ சினிமால கூட சிஎம் ஆகிற மாதிரி சீன் வரக்கூடாது. கடவுள் கூட வராது சார். என்னமோ ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னையாமே? எங்க அம்மா பெத்த ஆட்சி கை கூட பிடிச்சல சார். நான் போய் என்னத்த ஆட்சி. அப்புறம் வெடி கொண்டே உன் வீட்டுல வெடிக்கும். எவன் கோத்து விட்டாரோ. சார் கிளம்பலாமா சார்? யோ பின்னாடி போயா. செல்லக்குட்டி ஜாங்கிரி. என்னடா செல்லோ அழுது கண்ணுல சவுந்து போயிருக்கு? இல்ல, நான் ஹாயா உட்கார்ந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறது. அடடா ஆச்சரியக்குறி. வாழ்க்கை கேள்விக்குறி. நான் உனக்கு ஒண்ணு வாங்கி வந்திருக்கேனே. என்ன? தட்டடாய். பிரியாணி தானே? சிக்கன் இருக்க உனக்கு சிக்கன் பிரியாணி. நான் சாப்பிட மாட்டேன். ஏன்டி செல்லம்? இந்த காளி பையன் மண்டைய போட்டதான் கோழி தொடுவேன்னு விரதத்தோட இருக்கேன். அவ்வளவுதானே? அவனை கொளுத்திடமா வேணா? ஏன்? ஏய் இங்க கொளுத்தாத. ஏசி ரூம். நாம 3 பேரும் சேர்ந்து செத்து போவோம். கைய கட்டி போட்டியா டார்லிங்? அப்படி இல்ல செல்லம். ஏன்டி செல்லம் இவனை எப்படி நீ கல்யாணம் பண்ண? பவர் கூட வேலை செய்யறான், நல்ல பவரா இருப்பான்னு நினைச்சேன். மானத்தை வாங்குறாளே. இவனுக்கு சுகரு, எனக்கு ஃபிகரு. நீ எனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த பிரியாணிய நான் உனக்கு ஆசையா ஊட்டி விடுறேன். அம்முக்குட்டி, அவனை பார்க்க வச்சு நீ சாப்பிட்டா பாவம் உனக்கு தான் வயிறு வலிக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போற மாதிரி இந்த ஆளுக்கு லெக் பீஸ் போட்டா? அந்த மூஞ்சிக்கு எதுக்கு லெக் பீஸ்? இந்த மூதேவிக்கு முட்டையே போதும். யோ வாய் தெரியா? 100 கோடிக்கு ஆசைப்பட்டு இவன் கிட்ட வந்த. இப்ப கோமால படுத்திருக்கா இந்த கோமாளி. நீ ஒண்ணும் கவலைப்படாத செல்லம். 2 நாள் வெயிட் பண்ணி பாப்போம். 3ஆம் நாள் பணத்தோட போவோம். இல்லனா இவனை கொல்ல வேண்டியதான். ஓகே. நேத்து நைட் நம்ம ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டுமே, அது கண்ணுக்குள்ளேயே நிக்கு. வரியா போடலாமா? ஹே வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா. டன் 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 டன். 10 நாள் கோமாவுல படுத்ததுக்கு
வாட்ட சத்தமா ஒரு பையனை கூட்டி வந்திருக்காள 10 மாசம் கோமாவில் படுத்திருந்தா இவன் 10 மாசம்